السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وسلم. கண்ணியத்துக்குரியவர்களே, இன்றைய தராவீஹிலே ஒரு அழகிய வசனம் ஒன்று ஓதப்பட்டது. இன்னல்லதீன காலு ரப்பனல்லாஹு சும்ம இஸ்தகாமு ததனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகத்து அல்லா தகாஃபு வலா தஹ்ஸனு وَأَبْشِرُوا بِالْجَنَّةِ الَّتِي كُنْتُمْ تُوعَدُونَ என்று சொல்லக்கூடிய ஒரு வசனம். இந்த வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லக்கூடிய செய்தி, நிச்சயமாக உங்களது இறைவன் என்று நீங்கள் கூறி அதிலே நிலைத்தவர்களாக நீங்கள் இருந்தால் மலக்குமார்கள் இறங்கி உங்களுக்கு சொல்லுவார்கள், நீங்கள் பயப்பட வேண்டாம், கவலைப்பட வேண்டாம், உங்களுக்கு வாக்குறுதி அளிக்கப்பட்ட சொர்க்கத்தினுடைய நற்செய்தியை பெறுங்கள் என்பதாக கூறுவார்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு வசனம் இன்றைய தினத்திலே ஓதப்பட்டது. இந்த தராவில ஓதப்பட்ட இந்த வசனம் சூரா ஹாமீம் சஜ்தா என்று சொல்லக்கூடிய அத்தியாயத்தில் ஒரு முக்கியமான வசனங்களில் ஒன்று. அல்லாஹ் இந்த வசனத்தின் மூலமாக சொல்ல வரக்கூடிய செய்தி, ஒரு முஃமினுடைய வாழ்நாளிலே மிக முக்கியமாக இரண்டு அம்சங்களை விளக்கி தருகிறது. ஒன்று ஈமான், அதாவது நம்பிக்கை. இன்னொன்று இஸ்திகாமத், அதாவது உறுதி, நிலைத்தன்மை. இந்த உறுதி நிலைத்தன்மை என்று சொல்லக்கூடிய ஒன்றும், அதே போல அதற்கு முந்தைய ஈமான் நம்பிக்கை என்ற ஒன்றும், இந்த இரண்டு விஷயத்தை குறித்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வசனத்திலே பேசுகிறார். முதல்ல நாம் எல்லாம் ஈமான் கொண்டிருக்கிறோம். ஈமானுக்கு பிறகு மிக முக்கியமானது அந்த இஸ்திகாமத், உறுதி நிலைத்தன்மை. அந்த உறுதியாக இருப்பது, நிலையோடு அதிலே நாம் நிரந்தரமாக இருப்பது, இதுதான் மிக முக்கியமான விஷயம். சுஃபியான் பின் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே, அதாவது ஈமானுக்கு பிறகு மிக முக்கியமானது எது என்பதாக கேட்ட பொழுது அருமை நாயகம் சொன்ன வார்த்தை, ஆமன்து பில்லா, குல் ஆமன்து பில்லா சும்ம இஸ்தகீம், அல்லாஹ்வை கொண்டு நான் ஈமான் கொள்கிறேன் என்று சொல்லுங்கள், பிறகு அதிலே நீங்கள் இஸ்திகாமத்தோடு உறுதியாக இருங்கள் என்பதை அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பித்தார்கள். அதாவது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்னுடைய இறைவன் என்பதாக சர்வ சாதாரணமாக நாம் நாவினால் மொழிவது மாத்திரம் ஈமான் அல்ல. அந்த வார்த்தையிலே, அந்த ஈமானிலே நாம் நிலைத்திருக்க வேண்டும். இஸ்திகாமத் என்று சொல்லக்கூடிய ஒன்று, அதைத்தான் அல்லாஹ் இந்த வசனத்திலே மிக முக்கிய பகுதியாக சொல்லி தருகிறார். இன்பத்தில், அதாவது நம்ம ரொம்ப சந்தோஷமா இருக்கிறோம்னு சொன்னாலும், அல்லது கவலையில அல்லது சோதனையில எதுல இருந்தாலும் சரி, ஈமானை நாம் விட்டு கொடுக்காமல் மரணம் வரை, மௌத்து வரை நாம் நேர்வழியிலே நிலைத்திருப்பதுதான் இந்த ஈமானுடைய இஸ்திகாமத் என்று சொல்லக்கூடிய ஒன்று. அதாவது இஸ்திகாமத் என்பது அது ஒரு பயணம். அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இறைவன் இல்லை என்பதாக சொல்வது என்பது, அதாவது என்ட்ரி பாஸ் சொல்லுவாங்க, அதாவது ஒரு நுழைவு சீட்டு. ஆனால் அந்த பாதைக்குள்ள நம்ம இறுதி வரை பயணிக்க வேண்டும். உறுதியாக இருந்து இறுதி வரை பயணிப்பதுதான். அதே போல சோதனை வந்தாலும் சரி, ஈமானிலே தடுமாறி விடாமல், வசதிகள் நிறைய அதிகமாக வருகின்ற பொழுது ஈமானை மறுக்கடிக்கப்படலாம் என்கின்ற ஒரே காரணத்தினால்தான் நாம் ஈமானை இஸ்திகாமத்தோடு உறுதியாக இருக்க வேண்டும். எந்த நிலை வந்தாலும் சரி, அல்லாஹ்வுடைய கட்டளை ஒரு காலமும் நான் மாற்றம் செய்ய மாட்டேன் என்பதாக உறுதியாக இருக்கணும். ஷைத்தானுடைய வேலை என்ன? மனிதனை ஈமான் கொள்ளாமல் தடுத்துக்கிட்டே இருப்பான். அப்படி அவன் தோற்று விட்டான்னு சொன்னா, ஈமான் கொண்டுட்டாங்க அப்படின்னு சொன்னா, அடுத்து அவனுடைய வேலை என்ன? ஈமான் கொண்டவரை அதிலே நிலையாக இருக்க விட மாட்டான். அதாவது இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நம்ம தொழுகை விட்டுறலாமே, இப்ப மட்டும் நம்ம ஒரு சின்ன பொய் தானே சொல்லிக்கலாமே என்பதாகவெல்லாம் நம்முடைய மனதை வழிகெடுத்து நம்மை அந்த ஈமானுடைய உறுதிப்பாட்டிலிருந்து கலைப்பதுதான் ஷைத்தானுடைய வேலை. அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், அல்லாஹ்விற்கு மிக விருப்பமான செயல் எது என்று சொன்னால், அது சின்ன விஷயமாக இருந்தாலும், அஹப்புல் அமாலி இலல்லாஹ், அல்லாஹ்விற்கு மிக பிடித்தமான செயல் என்ன? அதுவும் கல்ல, அதாவது ஒரு சின்ன அமல் தான். அந்த சின்ன அமலிலே நிரந்தரமாக தொடர்ச்சியாக செய்வதுதான் அல்லாஹ்விற்கு மிக பிடித்தமானது என்பதாக அரபி நாயகம் சொல்வார்கள். ஒரே நாளில நம்ம 100 ரக்காய் தொழுகிறோம்.
தொழுதுட்டு அடுத்து ஒரு மாசம் நம்ம தொழாம அப்படியே விட்டுட்டோம்னு சொன்னா எப்படி? அதுவல்ல, தினமும் 5 நேர தொழுகையை மாத்திரம் சரியாக உறுதியாக தினந்தோறும் தொழுது விட்டால் அதுதான் இஸ்திகாமத்துங்கிறது. இந்த தொடர்ச்சி தான் ஒரு மனிதனை அல்லாஹின் பக்கம் நெருக்கி வைக்கக்கூடியதாக இருக்கும். நமக்கு கோபம் வருதுன்னு சொன்னா தவறான வார்த்தைகளை பேசாம இருக்கிறது. எவ்வளவு வறுமை எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சரி, ஹராமான தடுக்கப்பட்ட வழியிலே நாம் போகாமல் இருப்பது. அதே போல சோம்பேறித்தனம் இருக்கின்ற பொழுது அதை கடந்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீனை வணங்க நாம் வழிபாட்டின் பக்கம் வருவது என்பது, இதுவெல்லாம் இஸ்திகாமத்தினுடைய நிலை. அதாவது உஹது போர்க்களத்துல அதற்கு அனஸ் பின் நபர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், ஈமான்ங்கிறது வெறும் வார்த்தை அல்ல, அது ஒரு செயல் என்பதை உறுதியோடு அதை நிரூபித்தவர்கள். உஹது போரிலே ஒரு கட்டத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொல்லப்பட்டு விட்டார்கள் என்பதாக செய்தி, தவறான செய்தி பரவிட்டு இருக்கு. இந்த செய்தியை கேட்ட உடனே அந்த உஹது போரில் பொழுது சஹாபாக்கள்லாம் நிலை குலைஞ்சு போயிட்டாங்க. கையில வச்சிருந்த அந்த ஆயுதங்களை எல்லாம் கீழே போட்டு அப்படியே அங்கங்க அப்படியே உட்கார்ந்துட்டாங்க. அப்பதான் இந்த அனஸ் பின் நபர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செஞ்சாங்க, வேகமா வந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மௌத்தாகி விட்டார் இல்ல, அவர்களுக்கு பிறகு நாம் உயிரோடு இருந்து என்ன செய்ய போகிறோம்? எல்லாரும் எந்திரிங்க, எந்திரிச்சு நம்ம போய் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி மௌத்தானார்களோ இந்த போர்ல தானே மௌத்தானாங்க, இந்த போர்ல நாமும் போர்க்களத்திலே பாய்ந்து நாமும் நம்முடைய ரூஹை அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய பாதையிலே செலவு செய்து ஷஹீதாவோ வாங்கன்னு சொல்லி என்ன செஞ்சாங்க, உறுதியா எல்லா சஹாபாக்களுக்கும் தைரியம் ஊட்டி ஈமானுடைய உணர்ச்சியை கிளர்ச்சி என்ன செஞ்சாங்க, எல்லாத்தையும் கூட்டு போனாங்க. இவங்க அந்த போர்ல 80க்கும் மேற்பட்ட காயங்கள் இவங்க உடம்புல இருந்துச்சா ஹதீஸ்ல வருகிறது. உயிர் தியாகம் ஷஹீதானார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய அந்த ஈமானுடைய இஸ்திகாமத், அந்த உறுதிப்பாடு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உஹது போரின் பொழுது அவர்களை வெளிப்படுத்தினார். அதே போல நஜ்து பகுதியை சேர்ந்த அபூ பரா ஆமி என்று சொல்லக்கூடியவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னா, எங்களுடைய பகுதிக்கு இந்த குர்ஆனுடைய விரிவுரையாளர்களை அனுப்பி வைங்க, நாங்க எங்களுடைய இடத்துல நாங்க இஸ்லாத்தை ஈமானை பரப்புறதுக்கு வசதியா இருக்கும் சொல்லி கேட்கலாம். கேட்கும்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆட்களை அனுப்புவதற்கு விருப்பம் இல்லை, பயந்தாங்க. அப்ப அவர் சொன்னா, அபூபர்ரா சொன்னா நாங்க பாத்துக்கிறோம் என்பதாக சொன்ன பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்க. அதாவது 70 சஹாபாக்கள் குர்ஆனை மனனம் செய்திருந்த குர்ராக்கள், அவர்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 70 பேர் அனுப்பி வச்சாங்க. அதுல ஹராம் பின் மில்ஹான் என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி இருந்தாங்க. அந்த ஹராம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இருந்தார்கள். அவங்க யாருன்னு சொன்னா அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அவங்களுடைய தாய் மாமன். அப்ப ஹராம் அவங்களுடைய இந்த தூதுக்குழு அந்த இடத்துக்கு போகுது. அதாவது இஸ்லாமிய வரலாற்றிலே பிர் மகூனா என்று சொல்லக்கூடிய பதிவு செய்யப்பட்ட இந்த செய்தி, இந்த கிணற்று அடிக்கு அவங்க வந்த பொழுது அங்கே ஹராம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செஞ்சாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்த அந்த கடிதத்தை கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்து நஜ்து பகுதியிலே தலைவராக இருந்த ஆமிர் இப்னு துஃபைலிடம் அதை கொண்டு சென்றார்கள். அதை வாங்கி அப்படி கிழிச்சு போட்டான், படிக்க கூட இல்லை. ஹராம் ரலியல்லாஹு அவங்களோட பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது பின்னாடி இருந்து அவர்களை முதுகிலே ஈட்டியால் குத்தி நெஞ்சு பகுதியிலே மார்பு பகுதியிலே வெளிவரக்கூடிய அளவிற்கு குத்தப்பட்டார்கள். உயிர் போகும் அந்த நேரத்தில் அவங்க என்ன சொன்னாங்க, தங்களுடைய கைகளை அந்த ரத்தத்தை தன்னுடைய உடம்புல தேய்ச்சிட்டாங்க. தேய்ச்சிட்டு சொன்னாங்க, ஃபுஸ்து வரப்பல் காபா, காபாவினுடைய ரப்பின் மீது சத்தியமாக நான் வெற்றி அடைந்து விட்டேன் என்பதாக அந்த நேரத்தில் சொன்னாங்க. குத்துனது யாரு, ஜப்பார் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதர். அவர் கடைசியில இவருடைய இதை பார்த்து, நான் ஈட்டியை வைத்து குத்திருக்கிறேன், அவர் என்ன நான் வெற்றி பெற்றேன்னு சொல்றாரு என்பதாக சொன்ன பொழுது அவர்களுக்கு சொல்லப்பட்டது, அவர் இஸ்லாத்தினுடைய உறுதியில இருந்தவர், ஷஹீத் ஆகிவிட்டார், எனக்கு சொர்க்கம் கிடைத்து விட்டது என்பதைத்தான் வெற்றி என்பதாக சொல்கிறார் என்பதாக சொன்ன பொழுது ஹராமுல்லா அவர்கள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களுடைய ஈமானுடைய உறுதிப்பாட்டை வெளிப்படுத்தும் வண்ணம் கடைசி நேரத்திலையும் சொர்க்கத்தை அடைந்த சந்தோஷத்தை வெளிப்படுத்தினார்கள் என்று சொன்னால், இந்த உறுதியை பார்த்து ஜப்பார் பின் சல்மா என்று சொல்லக்கூடிய அந்த ஈட்டியை வச்சு குத்துனவர் கடைசியிலே ஈமான் கொண்டு விட்டார் என்கிற செய்தியை நாம் வரலாற்றிலே பார்க்க முடியும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஈமானோடு இருப்பதை விட அந்த ஈமானிலே உறுதியாக கடைசி வரை இஸ்திகாமத்தோடு இருக்க வேண்டும் என்பதைதான் இந்த தினத்திலே ஓதப்பட்ட வசனத்துடைய ஒரு செய்தி. வானவர்கள் மலக்குமார்கள் அவர்களுக்கு சொல்கிறார்கள், அல்லா தகாபு, நீங்கள் பயப்பட வேண்டாம், மறுமையை பற்றி
அச்சைப்பட வேண்டாம். வலா தஹ்சனு, இம்மையை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். அபுஷிரு, சொர்க்கம் உங்களுக்கு கிடைத்து விட்டது என்கின்ற 3 செய்திகளையும் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். இந்த வசனத்தின் மூலமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வானவர்கள் சொல்லக்கூடிய 3 செய்தியை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காண்பிக்கின்றான். ஆகவே கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் நம்முடைய ஈமானை இஸ்திகாமத்தோடு கடைசி வரை வைக்க நாம் முயற்சி செய்வோம். அல்லாஹும்ம யா முகல்லிபல் குலூப் சப்பித் கல்பி அலா தீனிக் என்று சொல்லக்கூடிய துஆவை அதிகமாக ஓதுவோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய ஈமானை அதிகப்படுத்தி இஸ்திகாமத்தோடு கடைசி வரை இருக்கக்கூடிய பெரும் பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் நசீபாக்குவானாக. ஆமீன். வாக்கிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.